ஸோ இதில் வந்து பிள்ளைகள் 43வது கேள்வியை நாங்கள் பார்க்க போகிறோம். 2015 கூட்டுக்கேள்வியில் 43வது கேள்வியை பாருங்கள். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒரு மூடிய தொகுதியில் நீராவி ஒடுங்கும் போது சூழலின் என்ட்ரோபி குறைந்து செல்லும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மூடிய தொகுதியில் நீராவி ஒடுங்கும் போது சூழலின் என்ட்ரோபி குறைந்து செல்லும். உங்களுக்கு தெரியும், ஒரு மூடிய தொகுதிக்குள்ளால் நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நீராவியை ஒடுக்க போகிறோம். நீராவியை ஒடுக்குதல் என்பது உங்களுக்கு தெரியும், H2O கேஸை நாங்கள் H2O லிக்விடாக உள்ளுக்கு மாற்ற போகிறோம். இந்த தாக்கம் உள்ளுக்கு நடக்க போகுது, நல்லா விளைக்கணும். ஸோ அந்த தாக்கம் நடக்க போகிறது உள்ளுக்கு. எனவே நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த தொகுதிக்குள்ளால் ஒரு பெரிய தொகுதி ஒன்றுக்குள்ளால் மூடிய தொகுதி இதுக்குள்ளே வந்து H2O கேஸை வந்து H2O லிக்விடாக மாற்ற போகிறேன். H2O கேஸை H2O லிக்விடாக நான் மாற்ற போகிறேன். உங்களுக்கு தெரியும், நீராவி ஒடுங்குதல் என்பது ஒரு புறவெப்ப தாக்கம். எனவே டெல்டா H வந்து மைனஸ். எனவே வந்து பிள்ளைகள் ஒடுங்குதல் கேஸ் லிக்விடாக மாறக்குள்ள கவர்ச்சி விசவலம் அதிகரிக்கதாக இருந்தால் வெப்பம் வெளிவிடப்படும். மூடிய தொகுதி, இது ஒரு வெப்ப காவலிடப்பட்ட தொகுதி அல்ல, சும்மா மூடிய ஒரு தொகுதி. எனவே இங்கிருந்து வெப்பம் எங்களுக்கு சூழலுக்கு விடுவிக்கப்படும். வெப்பம் விடுவிக்கப்பட்டால் சூழல் மூலக்கூறுகளில் என்ட்ரோபி என்ன செய்யும் என்று சொன்னால் அதிகரிக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். பிகாஸ் வெப்பநிலை வெப்ப சக்தி கிடைச்சா வெப்ப இயக்கம் அல்லது என்ட்ரோபி வந்து அதிகரிக்கும். எனவே அந்த கூற்று எங்களுக்கு பிழையான கூற்று. ஏனென்றால் மூடிய தொகுதிக்குள்ளே நீராவி ஒடுங்கக்குள்ள புறவெப்ப தாக்கம் நடக்கத்தால் சூழலுக்கு வெப்பம் விடுவிக்கப்பட்டால் சூழலில் வந்து என்ட்ரோபி வந்து குறையலாது, அதிகரிக்க வேண்டி வரும். முதலாவது கூற்றுப்படை. இரண்டாவது, தொகுதியினால் வெளிவிடப்படும் வெப்பத்தின் மூலம் சூழலில் உள்ள துணிக்கைகளின் வெப்ப இயக்கம் அதிகரிக்கும். அதை நாங்கள் சொன்னோம், தொகுதி சூழலுக்கு வெப்பத்தை வெளிவிடும். எனவே அந்த வெப்பத்தினால் தொகுதியில் சூழலில் காணப்படுற மூலக்கூறுகள் சக்தியை பெற்றால் அவங்களோட வெப்ப இயக்கம் அதிகரிக்கும். எனவே 43வதுக்கு நாங்கள் 4வது விடைக்கு போகலும் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது. ஸோ அப்படியே வந்து நாங்கள் 44வது கேள்விக்கு நாங்கள் வருவோம். அந்த வினாவில் என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். பிள்ளைகள் வந்து அந்த வினாவில் எங்களுக்கு கழிச்சிருக்கிற விடயம், அதாவது ஒரு 43க்கு நாங்கள் 4வது விடைக்கு போகலாம். கந்தகம் NaOH என்பவற்றுக்கு இடையிலான தாக்கம் ஒரு இருவழிவிகார தாக்கம் ஆகும். இருவழி விகாரம் என்றால் ஒரு தாக்கத்தில் உள்ள ஒரு கூறு எங்களுக்கு வந்து ஒட்சியலுக்கும் தாழ்த்தலுக்கும் உள்ளாகிறது. கந்தகத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், உதாரணமாக கந்தகம் NaOHோட ரியாக்ட் பண்ணுமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், அளவாக நாம் கந்தகத்தை பயன்படுத்தக்குள்ள எங்களுக்கு Na2S வரும். அதோடு வந்து Na2SO3 வரும். Na2SO3 சக H2O வரும். ஸோ நாங்கள் மிகையாக பயன்படுத்தக்குள்ள Na2H2O3 வரும். ஸோ இந்த தாக்கத்தில் வந்து உதாரணமாக சல்ஃபர் உங்களுக்கு வந்து 0 சல்ஃபர் இருக்குது. இந்த இடத்துல சல்ஃபர் -2க்கு போயிருக்குது. இங்கே சல்ஃபர் வந்து எங்களுக்கு +6க்கு +4க்கு போயிருக்குது. எனவே சல்ஃபர் வந்து இந்த இடத்துல தாழ்த்தப்பட்டிருக்குது. இங்கே சல்ஃபர் ஒட்சியேற்றப்பட்டிருக்கு. 4 திறங்கள் இழந்து, எனவே ஒரு தாக்கத்தில் ஒரு கூறு தாழ்த்தலுக்கும் ஒட்சியலுக்கும் உள்ளாகினா அதுக்கு பேர் இருவழி விகாரம். எனவே முதலாவது கூற்று சரி. இரண்டாவது கூற்று, மூலகம் ஒன்று ஒரே நேரத்தில் ஒட்சியேற்றம் தாழ்த்தல் என்பவற்றுக்கு உட்படும் போது அது இருவழி விகாரம் எனப்படும். இந்த வசன நடையில் ஒரு குழப்பம் இருக்குது. அந்த ஒரே நேரத்தில் இடத்துல ஒரு சில வேளைகளில் கன்ஃபியூஷன் வரலாம். அதனால் நாங்கள் உண்மையாக ஒரே டைமில் என்னக்க அந்த ஒரு கூறு வந்து ஒட்சியலுக்கும் தாழ்த்தலுக்கும் உட்படுகிறது என்று நாம் எடுத்தோம் என்று சொன்னால் அதை நம்ம சரி என்று எடுத்து நாங்கள் மூலாவது விடைக்கு போகலாம். அல்லது ஒரே டைமில் ஒரே நேரத்தில் என்ன கூட அந்த டைம் ஃபேக்டர் ஒன்று விடத்தை இல்லை, ஒரே டைமில் நடக்கணும் இல்லையே, இழக்கப்படுற இலத்திரனை அடுத்த சல்ஃபர் வந்து பெற்றுக்கொண்டா சரி, ஒரே நேரம் என்னக்குள்ள டைம் ஃபேக்டர் ஒன்று இருக்கிறதால அது ஒரு பிள்ளையாக ஒரு பிள்ளை யோசித்தால் அதை பிள்ளையான கூட்டு எடுத்தால் 3வது விடைக்கு நாங்கள் போகலாம். எனவே 1 அல்லது 3க்கு நாங்கள் போகலாம். எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது. எனவே 44 1 அல்லது 3 நான் கொடுக்கலாம். 2015 45வது அதே மாதிரி 46வது கேள்விக்கு நாங்கள் போகிறோம். இதில் எங்களுக்கு 45வது வினாவில் சொல்லியிருக்கிறாங்க, லூகாஸின் சோதனையில் புடை அல்கஹோல்கள் வழி அல்கஹோல்களை விட வேகமாக தாக்கம் புரியும். லூகாஸ் சோதனை பொருள் எங்களுக்கு தெரியும், நீரற்ற ZnCl2 செறிந்த HCl. லூகாஸ் சோதனை பொருள் நாங்கள் பயன்படுத்துகிறது தான் லூகாஸ் சோதனை பொருள் நாங்கள் பயன்படுத்துகிறது முதல் வழி புடை அல்கஹோலை வேறாக்கிறதுக்கு. புடை அல்கஹோல் உடனடியான கலங்கரை தரும், வழி அல்கஹோல் தாமதமான கலங்களை தரும். முதல் அல்கஹோல் கலங்களை தராது அல்லது மிக மிக நீண்ட நேரத்துக்கு பிறகு கலங்களை குறைந்த அளவில் தரலாம்னு நம்ம காய்ச்சிருக்கிறோம். எனவே லூகாஸ் சோதனையில் புடை அல்கஹோல் வழி அல்கஹோலை விட
வேகமாக தாக்கம் புரியும், உடனடியான கலங்களை தரும் அந்த வசனம் எங்களுக்கு சரியான கூற்று. இரண்டாவது, புடை காபோ கற்ற எண்கள் வழி காபோ கற்ற எண்ணை விட உறுதி குறைந்தவை என்பது பிழையான கூற்று. எனவே நாங்கள் மூணாவது விடைக்கு போகலும். ஏன் அந்த வசனம் பிழைன்னு நாங்கள் பார்ப்போம். ஒரு சிம்பிளாக தெரிஞ்ச ஒரு விடயம் தான் எல்லாருக்கும். உதாரணமாக ஒரு புடை கார்போனியமாயன் நாங்கள் எழுதுவோம். இந்த இடக்கு ஒரு புடை கார்போனியமாயன் ஒரு 3 அட்கைல் தொகுதியை போட்டு நான் ஒரு ப்ளஸ் போட்டிருக்கிறேன். இது ஒரு புடை கார்போனியமாயன் புடை. ஒரு வழி கார்போனியமாயன் நாம் எழுதுவோம். அதே மாதிரி CH3 இங்கே பக்கம் எச்சும் அதில் ஒரு ப்ளஸ்ஸும். ஸோ ஒரு ஐதரசன் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது ஒரு வழி கார்போனியமாயன். அதாவது எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல, அதாவது நேரேற்றம் இருக்கிற கார்பனில் ஐதரசன் இல்லாட்டி புடை, ஒரு ஐதரசன் இருந்தால் வழி, 2 ஐதரசன் இருந்தால் முதல். இதில் நேரேற்றத்திற அளவு கார்போனியமாயன் உறுதியை நாம் கம்பேர் பண்ணுறது கார்போனியமாயனில் இருக்கிற ப்ளஸ்ஸுற அளவு குறையுமாக இருந்தால், கார்போனியமாயனில் இருக்கிற ப்ளஸ்ஸுற அளவு குறையுமாக இருந்தால் அவரை உறுதி அதிகரிக்கும். எப்போ ப்ளஸ்ஸுற அளவு குறையும்? இந்த இருக்க ப்ளஸ் கார்பனை நோக்கி மெதைல், அடுத்த மெதைல், ஒரு 3 மெதைல் தொகுதி இலத்திரனை வழங்குறது. மெதைல் ஏவுற தொகுதி இலத்திரனை, மெதைல் இலத்திரனை வழங்குகிற அளவு ஐதரசனை விட கூட. எனவே இந்த இருக்க 3 மெதைலும் இலத்திரனை வழங்கினதால் இவர ப்ளஸ்ஸுற அளவு குறைகின்ற அளவு அதிகரிக்கும். எனவே ப்ளஸ் நல்லாவே குறையும். ஆனால் இங்கே 2 மெதைலும் ஒரு ஐதரசன இலத்திரனை இந்த நேரேற்ற கார்பனுக்கு வழங்க போகுது. உங்களுக்கு தெரியும் நேரேற்ற கார்பனுக்கு இலத்திரனை வழங்குகிற அளவு இங்கே 3 மெதைல் வழங்கினத்தை விட 2 மெதைலும் ஒரு ஐதரசனம் வழங்கின அளவு குறைய இருக்கும். ஏனென்றால் ஏவுகின்ற அளவு, இலத்திரனை தள்ளுகின்ற அளவு மெதைலை விட ஐதரசனுக்கு குறைய இருக்குமென்றபடினால எங்களுக்கு இந்த இருக்க ப்ளஸ் கார்பன், நேரேற்றம் கொண்ட கார்பன் வெளியிருந்து இலத்திரனை பெறுகின்ற அளவு குறைய இருக்கும். எனவே நேரேற்றம் குறைக்கப்படுகின்ற அளவு புடையை விட குறைய இருக்கத்தால் உறுதி நேரேற்ற அளவு நல்லாவே குறையிறதால உறுதி புடைக்கு கூட வேண்டி வரும். எனவே 2வது கூற்று பிழை. எனவே நாங்கள் 3வது விடைக்கு போகிறோம். இப்போ நாங்கள் வரலாம் அப்படியே அந்த பேப்பரில் உள்ள 46வது கேள்விக்கு நாங்கள் வரையலும். எனவே 46வது கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். பிள்ளைகள் அதில் எங்களை சொல்லிருக்கிற விடயம், அதாவது 46வது கேள்வியில் எங்களை சொல்லிருக்கிற விடயம், தரப்பட்ட வெப்பநிலையில் மூடிய கொள்கலத்தில் காணப்படும் சமநிலையில் உள்ள 46வது கேள்வி, மூடிய கொள்கலத்தில் உள்ள சமநிலையில் உள்ள N2O4 NO2 ஆகியவற்றின் கலவையை குளிர்த்தும் போது NO2வின் செறிவு அதிகரிக்கும். உங்களுக்கு இதில் எனக்கு தெரியும். உதாரணமாக ஒரு N2O4 கேஸ் இருக்குது. NO2 கேஸில் 2 பகுதியாம். இவர் NO2வாக மாறுகின்ற ஒரு சமநிலையை நாம் கருதுவோம். NO2வாக மாறுகின்ற சமநிலையை நாம் கருதுவோம். உங்களுக்கு தெரியும் இந்த சமநிலை தாக்கத்தில் முன்முக தாக்கம், ஒரு புறவெப்ப தாக்கம், ஒரு டெல்டா H எங்களுக்கு மைனஸ் ஆகிருக்கும். என்ன ரீசன் என்று சொன்னால் N2O4 எங்களுக்கு பிரிஞ்சு NO2 தரப்போகுது. N2O4 பிரிஞ்சு NO2 வரணும். எனவே பெறுறதுக்கு நாங்கள் சக்தி கொடுக்க வேண்டி வரும். இதனால் பண்ணிக்கவும் N2O4 NO2 மாற வேண்டியிருக்கு. ஸோ மாற வேண்டியிருக்கத்தால் எங்களுக்கு சக்தி வழங்க வேண்டி வரும். எனவே ஒரு அகவெப்ப தாக்கம் முன்முக திசையில் NO2 N2O4 மாறக்குள்ள NO2 N2O4 மாறுகின்ற பொழுது எங்களுக்கு சக்தி வெளிவிடப்படும். இரண்டாம் மூலக்கூறு உருவாக வேண்டியிருக்கு N2O4. ரைட். ஆனால் N2O4 NO2 பிரியக்குள்ள 2 பிரியக்குள்ள சக்தி கொடுக்க வேண்டி வரும். எனவே முன்முக தாக்கமாக வைப்போம். தரப்பட்ட வெப்பநிலையில் மூடிய கொள்கலத்தில் காணப்படும் சமநிலையில் உள்ள N2O4 NO2 ஆகிய கலவையை குளிர்த்தும் போது உங்களுக்கு தெரியும், குளிர்த்துறண்டா நாங்கள் வெப்பநிலையை குறைக்க போகிறோம். ஒரு அகவெப்ப சமநிலை தாக்கத்துக்கு நாங்கள் வெப்பநிலையை குறைச்சோம்னு சொன்னால் லீச்சட்லியர தத்துவப்படி வெப்பநிலை அதிகரிக்கின்ற புறவெப்ப திசையில், அதாவது பின்முக திசையில் சமநிலை நகரும். ஏன்னா முன்முக திசையில் அகவெப்ப தாக்கம், சமநிலை பின்னோக்கி நகர்ந்தால் எங்களுக்கு NO2 அளவு குறைவடையும். எனவே NO2 செறிவு தொகுதிக்குள்ளே குறையும், கபில நிற செறிவு தொகுதிக்குள்ளே குறையும். எனவே NO2 செறிவு அதிகரிக்கும் என்பது எங்களுக்கு பிழையானது. இரண்டாவது, N2O4 NO2வாக கூட்டற்பிரிகை அடைவது ஒரு புறவெப்ப தாக்கம். ஸோ இது ஒரு பிழையான வசனம். ஏனென்ற அகவெப்ப தாக்கம். எனவே பிள்ளைகள் எங்களுக்கு விடை, எங்களுக்கு 5வது விடை 46க்கு பொருத்தமானது. நல்லா நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இருக்குது. அதாவது இதில் மறுதலை தாக்கம் உங்களுக்கு தரப்பட்டிருந்தால், உதாரணமாக நான் அதை இப்படி எழுதுகிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் NO2 கேஸ் 2 சேர்ந்து N2O4 தார தாக்கத்தை நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் பாஸ் பேப்பரில் வேறு வினாக்கள் இருக்குது. இது ஒரு புறவெப்ப தாக்கம் அறிக்கும். ஏன் NO2 சேர்ந்து N2O4 உருவாக்க போகுது. கவர்ச்சி உருவாகக்குள்ள வெப்பம் வெளிவிடப்படும். இப்போ இந்த அறிக்கை தொகுதியில் புறவெப்ப தாக்கம், இந்த அறிக்கை தொகுதியில் வெப்பநிலையை நீங்கள் கூட்டினா என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த அறிக்கை சமநிலை வெப்பநிலையை நீங்கள் கூட்டினா
லீச்சட்டின தத்துவப்படி குறைப்பதற்காக வேண்டி அகவெப்ப திசையான பின்முக திசையில் சமநிலை நகரும். அப்போ என்னோட கேஸ் சரிவு அதிகரிக்கும், நிறச்சரிவு கூடும். ஆனால் இந்த வினாவில் அப்படி வரையலாது. எனவே நாங்கள் 5வது விடைக்கு நாங்கள் போக வேண்டி வரும். 2015 47வது கேள்வி நாங்கள் பார்க்க போகிறோம். சோல்வே செயல்முறையில் NaClக்கு பதிலாக KCl பயன்படுத்தலாம். அந்த வசனம் உங்களுக்கு தெரியும், பிழையானது. ரைட், தியரி ரீதியாக. ஏனென்று சொன்னால் சோல்வே முறை என்பது உங்களுக்கு தெரியும், நாம் சோல்வே செயல்முறையில் சோடியம் கார்பனேட்டை உருவாக்குறோம். இந்த சோடியம் கார்பனேட்டை உருவாக்கக்குள்ள சில படிமுறைகள் நாங்கள் செய்கிறோம். உதாரணமாக முதல்ல இந்த NH3 கேஸை நாங்கள் NH3 கேஸை கொண்டு போய் நாங்கள் சோல்வே செயல்முறையில் சோல்வேரை கோபுரத்துக்குள்ளே நாங்கள் முரணோட்ட முறையில் செலுத்துகிறோம். பிரெயின் கரைசலுக்கு செலுத்துகிறோம். பிரெயினுக்குள்ளே செலுத்தினோம்னா அமோனியா அங்கே இருக்க நீரில் கரைஞ்சி உங்களுக்கு தெரியும் ஒரு புறவெப்ப சமநிலை தாக்கத்தின் மூலமாக NH4+OH- அயன்களை உருவாக்கும், ஏக்வஸ் நிலைமையில் உருவாக்கும். இது ஒரு புறவெப்ப சமநிலை தாக்கம். இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இன்றைக்க அமோனியா ஏற்றப்பட்ட பிரெயின் கரைசலை கார்பனேட்டல் கோபுரம் 2வது கோபுரத்துக்குள்ளே அனுப்பினோம்னா ரைட், அந்த CO2 அனுப்பி போட்டு கீழிருந்து மேல் நோக்கி முரணோட்ட முறையில் CO2 அனுப்பினோம்னா CO2 உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிற நீரோட இங்கே இருக்கிற OH- ரியாக்ட் பண்ணி, அதாவது அமோனியம் ஹைட்ரோக்சைடு OH- ரியாக்ட் பண்ணி ஒரு சமநிலை தாக்கத்தின் மூலமாக உங்களுக்கு HCO3- ஃபார்ம் பண்ணணும். இதுவும் ஒரு புறவெப்ப சமநிலை தாக்கம். இந்த தாக்கத்தை நீங்கள் முழு தாக்கம் எழுதக்குள்ள NH4+ போட்டு எழுதினீங்கன்னு சொன்னால், அதாவது CO2+ NH4OH போட்டு எழுதினீங்கன்னா விளைவில் உங்களுக்கு NH4HCO3 என்ற ஒரு விளைவு வரும். ஏன்னா அமோனியம் பைகார்பனேட் விளைவாக வரும். 2வது படிமுறையில். 3வது படிமுறையில் உங்களுக்கு தெரியும், 3வது ஸ்டெப்பில் நாங்கள் செய்ய போகிற வேலை இந்த 47வது கேள்விக்கு சோல்வே முறையில் 3வது ஸ்டெப்பில் நாங்கள் செய்ய போகிறது, அந்த தொகுதிக்குள்ளே என்ன நடக்கும்னு சொன்னால், உயர் அளவில் பிரெயினில் இருக்கிற Na+ம் எங்களுக்கு இந்த சமநிலை தாக்கத்தில் உருவாக்கப்படுற HCO3- சேர்ந்து NaHCO3 சொல்லிட்டு விளைவாக்கும். நல்லா விளைவிக்கணும். சோடியம் பைகார்பனேட் சொல்லிட்டு வந்து பளிங்காக படியும். எப்போ படியலாம்? சோடியம் பைகார்பனேற்ற KSP மிக உயர்ந்த ஒரு சேர்வை. அந்த உயர்ந்த KSP உடைய சோடியம் பைகார்பனேட்டை படிய வைக்கன்னு சொன்னால் கரைதிறன் கூட இருக்கத்தால் சோடியம் பைகார்பனேட் KSP கூட. பொதுவாக மூலாங்கூட்ட சேர்வைகள் எல்லாம் பொதுவாக நீரில் வீழ்படிவாகிறது இல்லை. ஏன்னா KSP பெருமானம் கூடினாக்கள் KSPயை விட அவங்களோட அயன்களில் செறிவுகளில் பெருக்கம் உயர்வாக வரக்குள்ளதான் சேர்வை படிவாகும். எனவே Na+ செறிந்த NaCl கரைசல் பிரெயின் பயன்படுத்த போகிறதால உயர் செறிவிலையும் சமநிலை தொடர்ச்சியாக முன்னோக்கி நகர்றதால் HCO3- உயர் செறிவிலையும் இருக்கத்தால் சோடியம் பைகார்பனேற்ற KSPயை விட அயன் பெருக்கம் கூடக்குள்ள சோடியம் கார்பனேட் பளிங்காகும். நல்லா விளைக்கணும். நாங்கள் இந்த இடத்துல KHCO3 நாங்கள் வீழ்படிவாக்க இயலாது. கடந்த பேப்பர்களில் நிறைய முறை வினவப்பட்டிருக்கு. NaHCO3 எடுத்துகிட்டு படிமுறை 4ல் இவரை வெப்பமாக்கித்தான் நம்ம சோல்வே முறையில் சோடியம் கார்பனேட்டை பெற்றுக்கொள்கிறோம். இதே முறையில் நீங்கள் K2CO3 பெறணும்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் KHCO3 சொல்லிட்ட படிவாக்கணும். ஆனால் நீ அப்படின்னு சொன்னால் நீங்கள் KCl கரைசலில் பயன்படுத்தணும் சோல்வேயில். அப்படி பயன்படுத்துறது இல்லை. ஏனெண்டா முதலாம் கூட்ட சேர்வைகளில் கரைதிறன் கூட்டத்தின்படியே மேலிருந்து கீழ் நோக்கி அதிகரிக்கும். சோடியம் பைகார்பனேட்டை விட பொட்டாசியம் பைகார்பனேட் கரைதிறன் கூட, அதாவது KSP பெருமானம் மிக உயர்வு. எனவே சோல்வே நிபந்தனைகளில் நீங்கள் சோடியம் பைகார்பனேட்டை வீழ்படிவாக்குற மாதிரி KSP வந்து மிக பெருமானம் கூடிய பொட்டாசியம் பைகார்பனேட்டை படிவாக்கிறாது. அதுக்குரிய அயன் செறிவை நாங்கள் பெற முடியாது. எனவே KCl பயன்படுத்தி KHCO3 பெற்று நாம் K2CO3 பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே தான் நாம் சோல்வே நிபந்தனையில் K2CO3 பெறையலாம், ஏனெண்டா KHCO3 படிவாக்க இயலாது. எனவே KCl நாங்கள் வந்து KCl பயன்படுத்த முடியாது. ஏனெண்டா சோடியம் பைகார்பனேட்டை விட எங்களுக்கு வந்து பொட்டாசியம் பைகார்பனேட்டை விட சோடியம் பைகார்பனேட் கரைதிறன் குறை இருக்குது. அதாவது KHCO3 கரைதிறன் கூட இருக்குது. பொட்டாசியம் பைகார்பனேட்டை அவரை நாங்கள் படிவாக்க முடியாது. எனவே 2 கூற்றுக்களுமே எங்களுக்கு பிழை. ஒரே கரைதிறன் வர முடியாது. ரைட், ஏனெண்டா வந்து சோடியம் பைகார்பனேட் பொட்டாசியம் பைகார்பனேட் சரி கரைதிறன் கூட, ரெண்டும் ஒரே விதமான கரைதிறன் இருந்திருந்தால் நாங்கள் சோல்வே மூலம் 2ஐயும் பெற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படி பெற முடியாது. எனவே NaCl பயன்படுத்துவோம், NaCl பதிலாக KCl பயன்படுத்துவோம் இயலாது. அதே மாதிரி வந்து KHCO3 கரைதிறன் ஒரே மாதிரி இருக்க மாட்டாது. 2 கூற்றுக்களும் பிழையானது. எனவே நாங்கள் 5வது விடைக்கு போகலாம். இதில் பிரச்சனை கிடையாது. அப்படியே நாங்கள் 48வது வினாவுக்கு வருவோம். 48வது வினாவில் என்ன சொல்லிக்கிறத நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ஸோ வந்து 48வது கேள்வியில் எங்களை சொல்லப்பட்டிருக்கிற விடயம் 48ல் சொல்லப்பட்டிருக்கிற விடயத்துக்கு நாங்கள் வருவோம். இதில் வந்து பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலேயும் எங்களோட வளமையான மாதிரி வினாக்கள் இருக்குது, வசனங்கள் இருக்குது. அதாவது முதலாவது பாருங்கள், 48ல்
ஃபீனோல் ஒரு அரோமேட்டிக் சேர்வை. இந்த இருக்குது ஃபீனோலில் கட்டமைப்பு எல்லாருக்கும் தெரியும். ஒரு அரோமேட்டிக் சேர்வை, 3 பை பிணைப்பு இருக்கும் ஒரு வளைய சேர்வை. எதனோல் அவ்வாறன்று மிச்சம் இலகுவான வசனம். இந்த எதனோல் அரோமேட்டிக் சேர்வை அல்ல, ஒரு நேர்ச்சங்கிலி சேர்வை, 2 காபனை கொண்ட சேர்வை. எனவே அந்த வசனம் சரியான கூற்று. 2வது கூற்று, எதனோலுக்கு சார்பாக எதோட்சைட் அயன் உறுதியை விட ஃபீனோலுக்கு சார்பாக ஃபீனேற்ற உறுதித்தன்மை அதிகமாகும். மிக முக்கியமான ஒரு வசனம். அதாவது எதனேட், நீங்கள் இந்த எதோட்சைட் அயன் அதே மாதிரி ஃபீனேட் அயன் என்ற யாருண்டா நீங்கள் எதனோல் இருக்குது தானே பிள்ளைகள், அதாவது C2H5OH நீங்கள் H2O லிக்விட் நீருக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பகுதி அயனாக்கம் அடைஞ்சு எதனோல் அமிலத்தன்மை பொதுவாக நீரை விட குறைய. எனவே நீருக்குள்ளே போட்டிங்கன்னு சொன்னால் நீருக்குள்ளே அவர் என்ன செய்வார்ன்னு சொன்னால் C2H5O- உருவாக்கி கொண்டு இதான் எத்தோக்சைட் அயன் நீருக்குள்ளே H3O+ கொடுப்பார். இவர் தான் உங்களை சொல்லியிருக்கின்ற எத்தோக்சைட் அயன். இதே வேளையில் உங்களுக்கு தெரியும் ஃபீனோல் மென்னமிலத்தன்மை வாய்ந்த பதார்த்தம். நீங்கள் ஃபீனோல் C6H5OH கொண்டு போய், அதாவது ஃபீனோலை கொண்டு போய் நீங்கள் நீருக்குள்ளே போட்டிங்கன்னு சொன்னால் என்ன நடைபெறும்னு உங்களுக்கு தெரியும். ஃபீனோல் C6H5OH மென்னமிலத்தன்மையான பதார்த்தம் நீருக்கு H+ கொடுத்து எப்படி மாற்றம் அடையுமெண்டா C6H5O- மாறும், சக H3O+ வரும். இவர் தான் எங்களுக்கு ஃபீனேட் அயன். எனவே உண்மையாக இது ஒரு வேறு கேள்விக்கு விட எப்படி வருமெண்டா, இந்த எத்தோக்சைட் அயனை விட ஃபீனேட் அயன் உறுதி கூடரிக்கத்தால் எதனோல் நீருக்குள்ளே H+ விடுவிக்கிற அளவை விட ஃபீனோல் நீருக்குள்ளே H+ விடுவிக்கிற அளவு கூட. இரண்டா உருவாகிற அயன் உறுதி எப்போ கூடரிக்கோ அப்போ தைரியமாக H+ விடுவிக்கும். எதனோல் H+ விடுவிக்கிற தன்மை குறைய, ஏன்னா இவர உறுதி குறையத்தானே. ஆனால் ஃபீனேட் அயன் அல்லது ஃபீனோக்சைடு அயன் உறுதி மிக உறுதியை கூடரிக்கத்தால் ஃபீனோல் லேசாக நீருக்கு H+ கொடுத்து ஃபீனேட் அயனாக மாற்றமடையும். எனவே தான் இது ஒரு வேறு கேள்விக்கு விட. இந்த கேள்வி இப்படி வந்திருந்தால், அதாவது ஃபீனோலை விட எதனோல் அமிலத்தன்மை குறைவாகும் என்று வந்திருந்தால் அந்த கூற்று சரி. 2வது கூற்றில் இதே விடயம் இருந்திருந்தால் நாங்கள் 1வது விடைக்கு போயிருக்கலாம். அதை நீங்கள் நோட் பண்ணி செஞ்சு பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள் ஓகே. 48வது கேள்விக்கு. ஸோ 2வது சரி. ஏன் சரின்னு நாங்கள் பார்க்கணும். எதனோலுக்கு சார்பாக எதோட்சைட் உறுதியை விட ஃபீனோலுக்கு சார்பாக ஃபீனேட் என்ற உறுதி ஏன் அதிகம்ண்டா, இதை பாருங்கள். உங்களோட எத்தோக்சைட் அயனை, இந்த எத்தோக்சைட் அயன் எந்த பரிவுக்கும் உட்பட முடியாது. O-, ஏனெண்டா பைப்பிணைப்பு இல்லை. எனவே இந்த அயன் உறுதி இவ்வளவுதான். அவர் உறுதி அந்த O- இருக்க போது அவ்வளோதான். ஆனால் நீங்கள் உங்களோட ஃபீனேட் அயனை பார்த்தீங்கண்டா, ரைட், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆர்கானிக்கில். இந்த அயனுக்கு நீங்கள் ஃபீனோலுக்கு எழுதுகிற மாதிரி பரிவு கட்டமைப்பு எழுதலாம். இந்த O- அயன் என்ன நடைபெறும், அதாவது இலத்திரன் சோடி உள்ளுக்கு பரிமாற்றப்படும், பென்சீனுக்குள்ளே பரிமாற்றப்பட்டால் பைப்பிணைப்பில் இங்கே வரும். எனவே தான் நாம் விளைவு எழுதலாம். இந்த பென்சீன் வளையம் மாற்று கருத்து கிடையாது. டபுள் பாண்ட் வரப்போகுது, வெளியே 2 தனிச்சோடி மைனஸ் வரும். ரைட், ஆகவே இந்த டபுள் பாண்ட் வரும், மைனஸ் இங்கே வரும். பைப்பிணைப்பு கீழுக்கு வந்தால் ஸோ ஏனைய பரிவு கடை விழுகிற பாருங்கள். உதாரணமாக மேலுக்கு அப்படியே O இருக்க போகுது. அதே மாதிரி பைப்பிணைப்பு மைனஸ் வரும். இன்னொரு ஸ்ட்ரக்சர் நமக்கு நம்மகிட்ட சொன்னால் மைனஸ் இந்த இடத்துல வரும். பைப்பிணைப்புகள் இந்த 2 இடத்துலையும் வரும். O சேரப்போகுது. இந்த பரிவு நடைபெறதால ஃபீனேட் அயன் உறுதி கூடியது. இதனால தான் ஃபீனோல் இலகுவா H+ விடுவிக்கும். எனவே அமிலத்தன்மை ஒரு கூடைக்கிறதுக்கு காரணம். ஆனால் 1வது கூட்டுக்குரிய விளக்கம் அது அல்ல. அப்போ 2வது விடைக்கு நாங்கள் போகலாம். ஏனெண்டா 1வது கூட்டு சொல்கிறதுக்கு ஃபீனோல் அரோமேட்டிக் சேர்வை, வளையச் சேர்வை. அது வளையச் சேர்வை 6 கார்பனையும் 5 ஐதரசனையும் பென்சீன் வளையத்திலையும் OH ஒரு கார்பன்லையும் கொண்ட ஒரு சேர்வை. எதனோல் அவ்வாறு இல்லை. அதுக்குரிய விளக்கம் இந்த ஃபீனேட் அண்ட் உறுதியோ அல்ல. அது எங்களுக்கு அது வளையச் சேர்வை, வேறு கார்பனை கொண்டது. இதனோட 2 கார்பன் இருக்குது. அது வளையச் சேர்வையாக வரையலாது. 2 கார்பனை கொண்ட வளையச் சேர்வை வரையலாது. எனவே ஃபீனோக்சைடு என்ற உறுதி என்பது அதில் அமிலத்தன்மையை தீர்மானிக்கிறது. அதில் வளையமட்ட தன்மை அல்ல இடத்தால் நம்ம 2வது விடைக்கு நாங்கள் 48க்கு போகலும். 49வது கேள்வியை பொறுத்த மட்டும் 2015 நீரை விட அமில நீரூடகத்தில் BaF2 சோலிட்டிக்கு உயர் கரைதிறன் உண்டு. BaF 2ஆம் கூட்டையும் அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், BaF2 நான் நீர் ஊடகத்தில் எப்படி இருக்குமென்று பார்ப்போம். அவர் ஒரு பகுதியாக கரைகின்ற சேர்வை. எனவே நீரில் அவர் அயனாக்கம் அடைஞ்சு எனக்கு Ba2+ என்கின்ற கரைசலையும் அதே வேளையில் 2 F- கரைசலையும் எங்களுக்கு தருவார். 2 F- கரைசலையும் தருவார். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் இந்த இடத்துல
இதுக்குரிய தாக்கம் எப்படி நடைபெறும் என்ற 49க்குரிய விளக்கம் நான் சொல்ல போகிறேன். அதுக்குரிய தாக்கத்தை நான் எழுதுகிறேன் பாருங்கள். BaF2 சாலிட் உங்களுக்கு பகுதி அயனாக்கம் அடைஞ்சு Ba2 + கோசையும் அதே மாதிரி 2F- கோசையும் எங்களுக்கு தரும். 2F- தரும். இவருக்குரிய KSPக்குரிய கோவை உங்களுக்கு தெரியும். பேரியம் 2+ சரிவு தர F- சரிவிட 2ஆம் அடுக்கு. இது வந்து KSPக்கான கோவையாக இருக்குது. ரைட். இப்போ நான் அமில ஊடகத்தை போடுறேன்னு சொன்னேன். அமில ஊடகத்தை நடக்கணும்னு பார்ப்போம். உதாரணமாக ஒரு HCl நான் போட போகிறேன். HCl கரைசல் போடுறேன். HCl கரைசலை போட்டு முடியும் உங்களுக்கு என்ன நடக்குமெண்டா, அல்லது H+ போட்டு முடியும் என்ன நடக்குமென்று சொன்னால், வேறு விடுவிக்கிற H+ தொகுதிக்குள்ளே வரும். இந்த H+ ஓடி போய் என்ன செய்யமாண்டா, இந்த F- பெற்று உங்களுக்கு தெரியும் H+ஓட F- பெற்றால் அதை உடனடியாக HF ஆக மாற்றமடைய செய்யும். HF ஒரு மென்னமிலம், HF பகுதி அயனாக்கம் அடைஞ்சு H+ஐயும் F- எனக்கு விடுவிக்கும் நீருக்குள்ளே. நீங்கள் தேவையான நீர் பொருளை நீங்கன்னா H3O+ ஆக F- வரும். அப்போ இந்த சமநிலையில் இருந்து நீங்கள் போட்ட அமிலம் H+ஐ வாங்கி எடுக்குது. வாங்கி எடுத்து HF ஒரு மென்னமிலமாக மாற்றமடையுது. மாற்றமடைஞ்சால் அந்த மென்னமிலம் இங்கிருந்து எடுத்த சமநிலையிலிருந்து எடுத்த F- அதே அளவில் விடுவிக்காது. என்ற HF மென்னமிலம் தானே குறையத்தான் விடுவிக்கும். சமநிலையில் F- சரிவு குறையும். குறைஞ்சா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த சமநிலை முன்னோக்கி நகரும். ஏனென்றால் லீச்சரில் தத்துவப்படி கரைதிறன் அதிகரிக்கும். ஏன் கரைதிறன் அதிகரிக்கும் என்று சொன்னால், மாறா வெப்பநிலை தானே KSP ஒரு மாறிலி. KSPயை நீங்கள் மாறாமலுக்கு போகணும்னு சொன்னால் சமநிலை F- சரிவு குறைஞ்சிருக்கு. பேரியன் 2+ சரிவை கூட்டணுமே. ஏன் இது 2 பேரை பெருக்கம் தானே எங்களுக்கு KSP. ஸோ வந்து நீங்கள் HFக்கு கொடுத்து பகுதி அயனாக்கம் அடைகிற சேர்வையாக மாற்றிருக்கப்படினால அமிலத்தை போட்டு அமில ஊடகத்தில் F- சரிவு குறைய இருக்க போகுது நீர் ஊடகத்தை விட. ஆனால் KSP பெருமானம் 2 பேரை பெருக்கவும் மாற முடியாது. எனவே Ba2+ அதிகரிக்கணும். எனவே சமநிலையை முன்னுக்கு நகர்த்தணும். ஏனென்றால் KSPயை மாறாமல் பண்ண வேண்டி வரும். எனவே கரைதிறன் அதிகரிக்க போகுது. சமநிலை முன்னுக்கு வந்த கரைதிறன் கூடும். பாருங்கள், நீரை விட அமில ஊடகத்தில் BaF2 உயர் கரைதிறன் காணப்படும். பாஸ். சரி. BaF2 சாலிட்டினை அமிலத்தில் கரைக்கும் போது HF உருவாவதன் காரணமாக KSPனை மாறிலியாக வைத்திருப்பதன் பொருட்டு பேரியன் 2+ சரிவு அதிகரிக்கும். அந்த வசனம் சரி. எனவே உயர் கரைதிறன் பார்த்ததுக்கு காரணம் KSPயை மாறாமல் வைத்திருப்பதற்கு சமநிலை முன்னோக்கி நகர்தலாகும். எனவே நாங்கள் முதலாவது விடைக்கு போகலாம். இதே இது நான் ஒரு பின்னுக்கு இந்த அறிக்கை சேர்வை ஒரு பேரியத்தில் வந்து பின்னுக்கு அன்னயன் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வண்ணமிலத்தை உருவாக்கக்கூடிய அயன் இருந்திருந்தால் அது எங்களுக்கு வந்து உதாரணமாக ஒரு அது வில்படிவாகாது. உதாரணத்துக்கு ஒரு NO3- இருந்திருந்தால் இந்த இடத்துல நீங்கள் H+ போட்டு அது HNO3 மாறும். HNO3 மாறுறது ஒரு வண்ணமிலம். அது அவர் அப்படியே NO3- விடுவிப்பார். எனவே அங்கே KSPயில் மாற்றம் வராது. KSP வந்து அப்படியே இருக்கும். அயன் சரிவில் மாற்றம் வராது. கரைதிறன் மாற்றம் அடையாது. ஆனால் உதாரணமாக F- அல்லது பின்னுக்கு உங்களுக்கு தெரியும் C2O2- நீர்ப்பகுப்படையக்கூடிய அயன்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஒரு SO3 ஒரு நீர்ப்பகுப்படையக்கூடிய அயன்கள். அப்படியான அயன்கள் இருக்குமாக இருந்தால், மென் அமிலத்தை உருவாக்குற அயன்கள் இருந்தால் இந்த பிரச்சனை அமில ஊடகத்தில் கரைதிறனை கூட்டும். எனவே நாங்கள் 49க்கு மூலாவது விடையை போகலும். 2015 50வது வினாவுக்கு நாங்கள் வருவோம். 50 பச்சை வீட்டு இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி கேள்வி. பச்சை வீட்டு வாயுக்கள் சூரியனிலிருந்து காணப்படும் செங்கல் கதிர்கள் புவியின் மேற்பரப்பை அடைவதை தடை செய்யும். பச்சை வீட்டு வாயுக்களில் வேலை சூரியனிலிருந்து காணப்படுற செங்கல் கதிர் வந்து புவியிற மேற்பரப்பு அடைவதை தடுப்பதல்ல. ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு வசனம் இருக்குது. பச்சை வீட்டு வாயுக்கள் தெரியும் CO2, இயற்கையான வாயுக்கள் மெத்தேன், அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் N2O. அதே மாதிரி வந்து பச்சை வீட்டு வாயுவாக இருந்தாலும் ஒரு நீண்ட காலத்தில் உங்களோட வளிமண்டலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட மாறா அளவில் இருக்கிறபடினால பச்சை வீட்டு வாயுவாக இருந்தாலும் பூகோள வெப்பமுறுதலில் பங்களிப்பு செய்யாத ஒரு வாயு தான் நீராவி. உங்களுக்கு தெரியும். ரைட். ஸோ வந்து அதே மாதிரி CFC, HCFC, HFC போன்ற தொகுப்பு வாயுக்களும் எங்களுக்கு பச்சை வீட்டு வாயுக்களாக தொழிற்பட்டு இந்த அவ்வளோ பேரும் அதிகரிக்கக்குள்ள வந்து பூகோள வெப்பமுறுதல் வரும். பட் நீராவி பொதுவாக அதிகரிக்கிறது இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே. எனவே வந்து அவர் பச்சை வீட்டு வாயு இருந்தாலும் பூகோள வெப்பமுறுதலை ஏற்படுத்த மாட்டார். இவங்களோட வேலை என்னென்னு சொன்னால், சூரியனிலிருந்து பூமிக்கு வார ஐஆர் கதிர்களை தடுப்பதல்ல. சூரியனிலிருந்து பூமிக்கு வந்து பூமியில் மேற்பரப்பில் காணப்படுற பொருட்களால் உறிஞ்சப்பட்டு மீண்டும் காலப்படுகின்ற ஐஆர் கதிர்களை பற்றி வச்சிருந்து பூமியில் மேற்பரப்பிட வெப்பநிலையை மாறாமல் போன்றதான் பச்சை வீட்டு வாயுக்கள். இது கூடினா பச்சை வீட்டு வாயுக்கள் கூடினா புவியில மேற்பரப்பிட வெப்பநிலை கூடும்.
ஏனென்றால் அவங்கள உறிஞ்சப்படுகின்ற ஐஆர் கதிரளவு கூடும், மேற்பரப்பு வெப்பநிலை கூடுமே தவிர சூரியனிலிருந்து வாருகின்ற செங்கல் கதிர்களை புவியிற மேற்பரப்பு அடைகின்ற தடுக்க அவங்க அல்ல, பிழையானது. ஓசோன் படர வேலை ஒன்று இருக்குது. சூரியனிலிருந்து பூமிக்கு வார உயர் சக்தி யூவி கதிரை தடை செய்யும், உறிஞ்சும். ரைட். ஆனால் இங்கே இருக்குது ஒரு பிழையான சம்பந்தம் இல்லாத கருத்து. எனவே பிழையான கூட்டு. ரெண்டாவது பார்ப்போம். செங்கல் கதிர்களை அகத்துறிஞ்சும் ஆற்றல் பச்சை வீட்டு வாயுவின் முக்கியமான இயல்பாகும். சரியானது. எனவே 4வது விடை. இருந்தாலும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இந்த வசனம் செங்கல் கதிர்களை அகத்துறிஞ்சும் வாயுக்கள் அனைத்தும் பச்சை வீட்டு வாயுன்னு வந்திருந்தால் அது பிழையானது. ஏனெண்டா செங்கல் கதிர்களை அகத்துறிஞ்சக்கூடியதும் வளிமண்டலத்தில் வந்து நிலவுகை காலம் ஆயுள் காலம் கூடிய 2 இயல்பும் இருந்தால் அவர் பச்சை வீட்டு வாயு இருப்பார். SO2 NO2 போன்ற கதிர்கள் இருக்குது. இவங்க ஐஆர் கதிரை உறிஞ்சுவாங்க, செங்கல் கதிரை. ஆனால் பச்சை வீட்டு வாயு இல்லை. ஏனென்று சொன்னால் அவங்க வந்து வளிமண்டல ஆயுட்காலம் அவங்களுக்கு குறை இருக்கும். ஆனால் அவங்களுக்கு தெரியும் இந்த நியோன், ஆகன், H2 கேஸ், O2 கேஸ், ரைட், இதெல்லாம் வந்து பச்சை வீட்டு வாயுக்கள் இல்லை. ஏனெண்டா அவங்க ஐஆரை உறிஞ்ச மாட்டாங்க. ஆகவே பச்சை வீட்டு வாயு இருக்குன்னு சொன்னால் ஐஆரை உறிஞ்சணும், அதோட வளிமண்டல காலம் கூடரிக்கணும். ஆகவே இங்கே சொல்கிற வசனம் சரி. ஏனெண்டா செங்கல் கதிரை உறிஞ்சும் ஆற்றல் பச்சை வீட்டு வாயுவின் முக்கிய இயல்பொன்றாகும் என்பது எங்களுக்கு சரியான கூற்று. எனவே 4வது விடை பொருத்தமானது.